அவை சிறிதாக இருக்கலாம், ஆனால் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை. கைகடிகாரங்கள், பொம்மைகள், வாழ்த்து அட்டைகள் போன்றவற்றில் இருக்கும் சிறிய வட்ட வடிவ பேட்டரிகள் குறித்து பிரிட்டன் மருத்துவர்கள் தெரிவித்துள்ள எச்சரிக்கை இது. இவற்றை குழந்தைகள் விழுங்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கும் பிரிட்டன் மருத்துவமனைகள் அதனால் கொடூரமான பாதிப்புகள் ஏற்படும் என்று எச்சரிக்கின்றன. மற்ற குழந்தைகளைப் போலவே கேத்ரீனாவும் படு சுறுசுறுப்பு. சென்ற மாதம் வீட்டில் இருந்த எடை பார்க்கும் இயந்திரத்தின் பேட்டரி பெட்டியை திறந்து அதில் இருந்த பட்டன் பேட்டரியை விழுங்கிவிட்டார். நான் பேட்டரியை பார்க்கவில்லை, எடை பார்க்கும் இயந்திரத்தை தான் பார்த்தேன். அதுவும் இந்த ரிமோட் போலதான் இருந்தது. பேட்டரி உள்ளே இருப்பது வெளியே தெரியவில்லை. குழந்தையின் உணவு குழாயில் பேட்டரி சிக்கியதை இந்த எக்ஸ்ரே படம் காண்பிக்கிறது. 3 மணி நேரத்தில் மருத்துவர்கள் அதனை அகற்றிவிட்டனர். ஆனால் அதற்குள் மூச்சு குழாயை எரித்த பேட்டரி ஓட்டையை ஏற்படுத்திவிட்டது. தற்போது குழாய் மூலம்தான் உணவு ஊட்டப்படுகிறது. இந்த பாதிப்பை சரிசெய்ய சிக்கலான அறுவை சிகிச்சைகள் தேவை. ரிமோட்கள், பொம்மைகள், கைகடிகாரங்கள், நவீன வாழ்த்து அட்டைகள் என பலவற்றில் இந்த பட்டன் பேட்டரிகள் இருக்கின்றன. இத்தகைய சம்பவங்கள் தற்போது அதிகரித்து வருவதாக தெரிவிக்கும் லண்டன் கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் மருத்துவமனை மாதத்திற்கு ஒரு குழந்தையாவது இத்தகைய பிரச்சனையோடு வருவதாகவும் தெரிவிக்கிறது. பட்டன் பேட்டரிகள் மிக மிக ஆபத்தானவை என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். இவற்றை விஷத்தை போலவே கையாள வேண்டும். குழந்தைகளிடமிருந்து தள்ளி வைக்க வேண்டும். இறைச்சி மீது வைக்கப்பட்டிருக்கும் இந்த பேட்டரி ஒரு குழந்தையின் தொண்டையில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை காட்டுகிறது. சதையை பேட்டரி எரிப்பதால் எரிசோடா எனப்படும் காஸ்டிக் சோடா உருவாவதை நீங்கள் பார்க்கலாம். இறுதியில் சதையை அது முற்றாக எரித்துவிடும். 2 வயது அமாரி சென்ற ஆண்டு பட்டன் பேட்டரியை விழுங்கிவிட்டார். அவரது வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய காயங்களை ஏற்படுத்தலாம் என மருத்துவர்கள் எச்சரித்தனர். அவளது குரல் வளை சேதமடைந்து அவளுக்கு குரலே இல்லாமல் பேசவே முடியாமல் போகலாம் என்றும், அவளது உணவு குழாய் மோசமாக பாதிக்கப்பட்டு அவளால் இனி சாப்பிடவே முடியாமல் போகலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். எனினும் அமாரி முழுமையாக குணமடைந்து விட்டார். ஆனால் பட்டன் பேட்டரிகளிடமிருந்து குழந்தைகளை தள்ளியே வைக்க வேண்டும் என்கிற எச்சரிக்கையை பெற்றோருக்கு இந்த சம்பவம் உணர்த்துகிறது.